வணக்கம் வியூவர்ஸ். ஸ்ரீமத் பாகவதம். ஸ்ரீமதி கீதா வீரராகவன் எளிய தமிழில் எழுதிய ஸ்ரீமத் பாகவதம் பகுதி 232 காண்போமா? ஸ்ரீ சுகர் தொடர்ந்து கூறினார். காளிந்தி நதியின் அருகில் இருந்த குளத்தில் காளிங்கன் என்னும் நாகம் வசித்து வந்தது. அதன் கொடிய விஷம் நீரை தொடர்ந்து உஷ்ணப்படுத்தி கொதிக்கச் செய்து கொண்டிருந்தது. அந்த குளத்திற்கு மேலே பறந்து செல்லும் பறவைகளெல்லாம் நீரிலிருந்து மேலே வந்த நச்சு ஆவியில் சிக்குண்டு இறந்தன. நச்சு நீர் பொய்கையில் நீர்த்துளிகளை சுமந்து கொண்டு காற்றானது கரைக்கு வரும். காற்று மேலே பட்ட உடனேயே அங்கிருந்த தாவரங்களும் மற்ற உயிரினங்களும் உடனே மாண்டுவிடும். ஸ்ரீ கிருஷ்ணர் காளிங்கன் தனது வீரியமிக்க விஷத்தினால் யமுனை நதியின் நீரினை விஷமாக்கி இருந்தான் என்பதனை கண்டார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கொடிய அசுரர்களை அழிக்கவே இங்கு வந்துள்ளார். அதனால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஓங்கி வளர்ந்திருந்த ஒரு கதம்ப மரத்தின் உச்சியில் தாவி ஏறி காளியனுடன் சண்டை செய்வதற்கு தயாரானார். தனது அரை கச்சையினை இறுக்கி கட்டினார். பின்னர் தன் கைகளை தட்டி கொண்டு நச்சு நீரினுள் குதித்தார். அழிந்து நிற்கும் குளத்தினுள் ஸ்ரீ கிருஷ்ணர் குதித்த பொழுது அங்கிருந்த பாம்புகள் பயங்கரமாக சீறி மேலும் விஷத்தை கக்கின. காளிங்கன் இருக்கும் குளத்தில் ஸ்ரீ கிருஷ்ணர் பெரிய காட்டு யானையை போல் தனது கரங்களை சுழற்றி நீரில் பல்வேறு ஒலிகள் எழும் வண்ணம் விளையாடினார். இவ்வொலியை கேட்ட காளிங்கன் தனது குளத்தினுள் யாரோ அத்துமீறி நுழைந்து இருப்பதை அறிந்து கொண்டான். கோபத்துடன் உடனே எழுந்து வந்தான். ஸ்ரீகிருஷ்ணரின் கண்ணை கவரும் மஞ்சள் பட்டாடையினையும் வெண்மேகத்தினை போன்று மின்னும் அவரது எழில் மேனியினையும் திருமார்பிலுள்ள ஸ்ரீவத்ச குறியினையும் இந்த திருமுக மண்டலத்தில் அழகிய புன்னகை மலர்ந்திருப்பதையும் கண்ட காளிங்கன் மிகவும் சீற்றத்துடன் அவரது மார்பில் கடித்து தனது பாம்பு உடலினால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரது உடலினை முழுவதும் சுற்றினான். ஸ்ரீ கிருஷ்ணரது நண்பர்களான ஆயர் குலத்தினர் காளியனின் பிடியில் கிருஷ்ணர் சிக்கிக்கொண்டு அசைவற்று இருப்பதைக் கண்டு மிகுந்த துயரமடைந்தனர். சோகத்தினாலும் அச்சத்தினாலும் அவர்கள் மூர்ச்சையடைந்து நிலத்தில் விழுந்தனர். இந்த காட்சியை கண்ட பசுக்களும் காளைகளும் கன்றுகளும் மிகுந்த துயரத்துடன் ஓலமிட்டு அழுதன. பிருந்தாவனத்தில் அச்சத்திற்குரிய 3 தீய நிமித்தங்கள் தோன்றி நிகழப்போகும் அபாயத்தை அறிவித்தன. மண்ணில் நிலநடுக்கம் தோன்றியது. விண்ணில் எரிமீன்கள் எரிந்து விழுந்தன. வாழும் உயிரினங்களின் உடல்களில் இடது கண் மற்றும் இடப்பகுதிகள் துடித்தன. இந்த தீய நிமித்தங்களை கண்ட நந்த மகாராஜாவும் மற்ற ஆயர் குலத்தவரும் பலராமர் இல்லாமல் ஸ்ரீ கிருஷ்ணர் தனியாக பசுக்களை மேய்ச்சல் நிலத்திற்கு இட்டு சென்றிருப்பதை அறிந்து மிகுந்த அச்சம் கொண்டனர். ஸ்ரீ கிருஷ்ணரையே தமது உயிராக கருதி அவரிடத்தில் தனது மனங்களை அர்ப்பணித்திருந்த காரணத்தினால் அவர்கள் கிருஷ்ணரது சக்தியை உணர முடியவில்லை. அதற்கு மாறாக அச்சமடைந்தனர். அனைவரும் கிருஷ்ணரை தேடிக்கொண்டு கிளம்பினர். பலராமரோ தனது தம்பியின் அசாத்திய சக்தியை நன்கு அறிந்தவராதலால் சிரித்து கொண்டே அவர்கள் அனைவரையும் கவலைப்பட வேண்டாம் என்று கூறி ஆறுதல் படுத்தினார். பகவான் பலராமர் சிரித்ததற்கு காரணம், அவர் தனது மனதில் நான் ஆதிசேஷனாக இருக்கும் பொழுது கிருஷ்ணர் ஒருபோதும் என்னுடன் விளையாடியதில்லை. ஆனால் இப்பொழுது அவர் இந்த ஜட உலகில் உள்ள காளிங்கன் என்னும் சாதாரண பாம்புடன் விளையாடுகிறாரே என்று நினைத்தார். காளிங்கனின் பிடியில் கிருஷ்ணர் சிறிது நேரம் சிக்கிக் கொண்டதற்காக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தனது அன்பிற்குரிய பக்தர்களை ஏன் பரிதவிக்க விட்டார்? இந்த கேள்வி நமக்குள் வரலாம். பிருந்தாவனத்தில் உள்ளோர் அனைவரும் முற்றிலும் விடுதலை பெற்ற ஆத்மாக்களாவர். அவர்கள் பௌதீக உணர்ச்சிகளை அனுபவித்தவர்கள் அல்லர். தங்களது உயிருக்கும் மேலான ஸ்ரீ கிருஷ்ணருக்கு நேர்ந்துவிட்ட ஆபத்தினை கண்டு அவர் மீது அவர்கள் வைத்த அதீத்த அன்பு உச்ச நிலையை அடைந்தது. தங்களை முற்றிலும் மெய்மறந்து போயினர். இந்நிகழ்ச்சியை நாம் ஆன்மீக நோக்கில் பார்க்க வேண்டும். இல்லையேல் இதனை முழுமையாக நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. ஸ்ரீ கிருஷ்ணரை தேடிக்கொண்டு வந்தவர்கள் யமுனை நதிக்கரையை நோக்கி ஓடினர். ஆயர்குலம் முழுவதற்கும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் காலடி தடத்தில் தாமரை மலர், வார்கோதுமை மணி, அங்குசம், வஜ்ராயுதம், கொடி போன்ற குறிகள் காணப்பட்டன. பரீட்சித்து மகாராஜனே, பசுக்களின் காலடி தடங்களோடு கிருஷ்ணரின் காலடி தடங்களும் இருப்பதை கண்ட பிருந்தாவனவாசிகளா அவசரமாக விரைந்து சென்றனர். அனைவரும் யமுனை நதிக்கரையினை விரைந்து அடைந்தவுடன் அங்குள்ள குளத்தில் கிருஷ்ணர் ஆடாது அசையாது ஒரு கருநாகத்தின் உடலில் சிக்கிக் கொண்டிருப்பதை கண்டனர். மேலும் ஆயர்குல சிறுவர்கள் மயங்கி கிடப்பதையும் பசுக்கள் எல்லாம் கிருஷ்ணரின் நிலையை கண்டு கதறி அழுவதையும் பார்த்தனர்.
முதிய கோபியர்களும் இந்நிகழ்ச்சியை கண்டு கண்ணீர் விட்டனர். அவர்கள் யசோதையினை தமது கரத்தினால் நன்கு தாங்கி பிடித்து கொண்டனர். யசோதையின் உணர்வு ஒட்டுமொத்தமாக அவளது மகனின் மீது நிலைத்திருந்தது. தமது விழிகளை ஸ்ரீ கிருஷ்ணர் மீது பதித்த வண்ணம் உயிரற்ற உடல்களைப் போன்று நின்று கொண்டிருந்த பெண்கள் விரஜத்தின் உயிராக விளங்கிய பகவான் கிருஷ்ணனின் லீலைகளை மனதில் நினைத்து பார்த்து கொண்டனர். இக்காட்சியை கண்ட பெரியவர்கள் யமுனை நதியில் இறங்க வந்தனர். ஸ்ரீ கிருஷ்ணரின் சக்தியை முழுதும் உணர்ந்த பலராமர் அவர்களை தடுத்து விட்டார். சாதாரண குழந்தையைப் போல் பாவனை செய்து கொண்டிருந்த பகவான் சிறிது நேரம் நாகத்தின் பிடியில் சிக்கி இருந்தார். ஆனால் தன்மீது அன்பு கொண்டிருந்த கோகுலத்தின் பெண்களும் குழந்தைகளும் பெரியவர்களும் பசுக்களும் கன்றுகளும் வருந்துவதைக் கண்டு தன்னை காளியனின் பிடியிலிருந்து விடுவித்துக் கொள்ள நினைத்து தனது உடலை விரிவுபடுத்தி கொண்டார். அதனால் காளியனின் உடல் மிகுந்த வேதனையுற்று பகவானை தனது பிடியிலிருந்து விடுவித்தது. மிகுந்த சீற்றத்துடன் பெருமூச்சு விட்டபடி தனது படங்களை விரித்து நின்றது. அதன் நாசி துவாரங்கள் விஷத்தினை கக்கிக் கொண்டிருந்தது. அதன் விழிகள் தீப்பந்தங்களைப் போல் கொழுந்துவிட்டு எரிந்தது. பகவான் கிருஷ்ணரை சினம் கொண்டு பார்த்தது. இதனையே பெரியாழ்வார் தன்னுடைய பாசுரத்தில் காயும் நீர்புக்கு கடம்பேறி காளியன் தீய பணத்தில் சிலம்பார்க்க பாய்ந்தாடி வேயின் குழலூதி வித்தகனாய் நின்ற ஆயன் வந்த பூச்சி காட்டுகின்றான் அம்மனே அப்பூச்சி காட்டுகின்றான். பெரியாழ்வார் திருமொழி பாசுரம் 120. மீண்டும் மீண்டும் காளிங்கன் தனது பிளவுபட்ட நாக்குகளினால் தனது உதடுகளை நக்கிக் கொண்டு விஷத்தை கக்கிய வண்ணம் ஸ்ரீ கிருஷ்ணரை சினத்துடன் பார்த்தது. ஆனால் பகவான் கிருஷ்ணரோ காளிங்கனை சுற்றி வந்து விளையாடி கொண்டிருந்தார். கிருஷ்ணர் காளிங்கனை சுற்றி சுற்றி வந்து முதலில் அதனை பலம் இழக்கச் செய்தார். பின்னர் அவர் அதன் தோள்களை கைகளால் பற்றி குனியச் செய்து அதன் அகன்ற தலைகளின் மீது ஏறிக்கொண்டார். அனைத்து கலைகளுக்கும் ஆதிகுருவாக விளங்கும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தன்னுடைய அழகிய திருவடிகளை வைத்து காளிங்கனின் தலைமேல் நர்த்தனமாடினார். காளிங்கனும் பகவானை கொத்துவதற்குரிய சந்தர்ப்பத்தினை எதிர்பார்த்து அசைந்து கொண்டிருந்தது. காளிங்கனின் தலைகளில் இருந்த மதிப்புமிக்க நாகரத்தின கற்களின் மீது பகவானின் திருவடிகள் பட்டதினால் அவரது தாமரை திருவடிகள் மேலும் சிவந்தன. இந்த நிகழ்ச்சியை காண்பதற்காக தேவர்களும் தங்களுக்குரிய சேவைகளை செய்வதற்காக அங்கே விரைந்து வந்தனர். அவருடைய நாட்டியத்திற்கு இசை கருவிகளை வாசித்து மகிழ்ச்சி அடைந்து மலர்மாறி பொழிந்தனர். பரீட்சித்து மகாராஜனே, காளிங்க நாகத்திற்கு 1001 தலைகள் இருந்தன. அவற்றில் ஒன்று தலை வணங்காவிட்டாலும் கூட தவறுகள் செய்யும் கொடியவர்களை தண்டிக்கும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வணங்காத தலையினை தமது திருவடிகளினால் மிதித்தார். மரணவேதனை அனுபவித்த காளிங்கன் தனது வாய்களிலிருந்தும் நாசிகளிலிருந்தும் பயங்கரமாக இரத்தம் கக்கியது. இவ்வாறு அந்நாகம் தாங்க முடியாத துன்பமும் வேதனையும் அடைந்தது. ஸ்ரீ கிருஷ்ணரின் வியத்தகு தாண்டவ கூத்தினால் காளிங்கனின் 1000 தலைகளும் உடைந்தன. அதன் வாயிலிருந்து இரத்தம் வெளிப்பட்டது. இதனை அடுத்து காளிங்கனுக்கு ஏற்பட்ட கதி என்ன? இதனை ஸ்ரீமத் பாகவதம் பகுதி 233 அனுபவிப்போமா? நன்றி, வணக்கம்.